கடவுள் உலகத்தை படைத்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:1 கடவுள் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உலகம் வெறுமையாயும் ஒழுங்கினுமாயும் இருளாயும் இருந்தது. கடவுள் அதை ஒழுங்காகவும் அழகாகவும் அமைக்க சித்தங்கொண்டார். முதல் நாளில் கடவுள் இருளை அகற்றி வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கடவுள் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் கடவுள் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் வெளிச்சத்திற்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். இரண்டாம் நாளில் கடவுள் வானத்தையும் உண்டாக்கிய பின் பூமியில் உள்ள தண்ணீர்கள் எல்லாம் ஒன்றாகி சமுத்திரம் என்றும் மீதி பாகத்தை வெட்டாந்தரை என்றும் பிரித்தார். மூன்றாம் நாளில் அது வெறுமையாயும் அமைதலாயும் காணப்பட்டதைக் கண்டு கடவுள் புல் பூண்டுகளும் கனிதரும் மரங்களும் உண்டாக கடவுது என்று கட்டளையிட்டார். பச்சையான இலைகளும் அழகிய வர்ணம் பூக்களும் புசிப்பதற்கான கனிகளும் அழகாக காணப்பட்டன. நாலாம் நாளில் கடவுள் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் ஆண்டுகளையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்று கடவுள் பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தார். ஐந்தாம் நாளில் ஜலத்தில் பெரிய சிறிய மீன்களையும் மற்ற நீர் வாழும் உயிரினங்களையும் சகலவித பறவைகளையும் படைத்தார். அவைகளை ஆசீர்வதித்து பூமியில் பலுகி பெருகும்படி கட்டளையிட்டார். பின்பு ஆறாம் நாள் பூமியானது ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளையும் பிரவிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. படைப்புகளெல்லாம் ஆண்டு நடத்துவதற்காக கடவுள் தம்முடைய சாயலாக மனிதனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். கடவுள் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து மிகவும் நன்றாயிருந்தது என்று கண்டார். அது இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கி முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். கடவுள் அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்பது.